ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சகாய் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலையிலேருந்து பகுதி 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இது 2022 குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஏன்றவர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து 6 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 நம்பரையும் மேலே பெருக்கிட்டு பியை மட்டும் தனியாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கீழே இதை மைனஸ் பண்ணி எழுதணும். மேலே இருக்கிற நம்பரையே மைனஸ் பண்ணி எழுதணும். கொடுத்துருக்கிற 2 வேல்யூவும் மேலே பெருக்கிட்டு கீழே மைனஸ் பண்ணி எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 பேரோடதும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க, தனியாக இருக்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே 2 பேரும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்கிற 2 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இந்த 2 வேல்யூ மேலே பெருக்கிட்டு கீழே ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறனால கீழே கூட்டி எழுதணும். அப்போ எழுதிக்கலாமா? இங்கே என்ன இருக்குது, 3 நாட்கள். ஏன்றவர் பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. பீன்றவர் பார்த்தீங்கன்னா 6 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி, ரைட்டா? இப்போ இந்த 2 வேல்யூவுமே மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேலே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 3 × 6. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன வரும், 3 + 6 9. அப்போ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே 3. இங்கே அகெயின் 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு கிடைக்கும், இங்கே 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 2. ஆன்சர் 2 அப்படிங்கிறதா. 2 பேரும் சேர்ந்து 2 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அதில் மைனஸ் பண்ணோம், இதில் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சேம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுவும் 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் இங்கே எந்த மாதிரி இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, 2 பேரோடதும் தனித்தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையை கேட்குறாங்க அப்படின்னா மேலே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கீழே ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சது. ஓகேங்களா? நம்ம 2 பேர் தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்றவர் பார்த்திங்கன்னா 20 டேஸில் முடிச்சிருக்காங்க. பீன்றவர் பார்த்திங்கன்னா 30 டேஸில் முடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு. அப்போது மேலே 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது 20 × 30. கீழே ஆட் பண்ணால் என்ன வரும், 15 கிடைக்கும், ரைட்டா? 15 கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 0க்கு 0 கேன்சல். 5க்கு இங்கே கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும், இங்கே 1ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். 4 20, ரைட்டா? இப்போ 4யும் 3யும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 12ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 12 நாட்களில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸி தாங்க, பெரிய விஷயமே கிடையாது. கொஷின்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எப்படி வேணாலும் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் கேட்பாங்க. நமக்கு தேவை 2 பேரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, சேர்ந்து கேட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, தனியாக சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா ஆன்சரே ரொம்ப தப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களிலும் பெண் அதே வேலையை 12 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இங்கேயும் பார்த்தீங்களா, ஏ பின்னு கொடுப்பாங்க, ஆண் பெண்ணுன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும், எந்த மாதிரி கொடுத்தாலும் தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்குறாங்க. அது மட்டும்தான் கான்செப்ட். தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, சேர்ந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே
என்ன பண்ணலாம், ஆண் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, பாய்ன்னு வச்சுக்கலாம். பாய் வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க, 4 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. ரைட்டு. கேர்ள் வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க, 12 டேஸில். ஜீன்னு போட்டுட்டு 12 டேஸ்ன்னு போட்டுக்கலாமா? 12 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. ரைட்டு. பாயும் கேர்ளும் அந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா எங்கள் கேள்வி. அப்போது மேலே வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மேலே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 4 × 12. கீழே அதுவே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 12 + 4 என்ன வரும், 16 வரும். அப்போ இது கேன்சல் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சது, அவ்வளோதான். கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 4ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே வந்து 4, 4 16, 4 × 4 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே அகெயின் 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே வந்து 3ன்னு வரும். 4th டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே வந்து 3ன்னு வரும். 3 12 இல்லையா, அப்போ 3ன்னு வரும். அப்போது 2 பேரும் சேர்ந்து, அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, 3 நாளில் முடிச்சிருப்பாங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. சிம்பிளாக தானே இருக்குது, கரெக்டாக? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சேம் அதே மெத்தட் தான். ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஏ மட்டும் 60 நாட்களிலும் பி மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்திங்களா வேறு வேறு இருக்குது, ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஏ தனியாக ஒரு வேலையை ஒரு டேஸ் சம்திங் லைக் எந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் மாறும், அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இங்கே 60, இங்கே 20ங்கிற நம்பர் மட்டும்தான் மாறும். அப்புறம் இவங்க உட்காந்தாங்க, எழுந்தாங்க, நின்னாங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. நமக்கு தேவை தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, சேர்ந்து கேட்டிருக்காங்க, அது மட்டும்தான். ஓகேவா? இது 2017 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நம்ம போடுற சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக கொஷின் பார்க்குற நேரத்தில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 வேல்யூயும் மேலே பெருக்கிட்டு கீழே வந்து ஆட் பண்ணி எழுதி சிம்பிளிஃபை பண்ணினோம், அவ்வளோதான் முடிஞ்சது. 60 மேலே மல்டிபிள் பண்ணலாமா, 60 × 20 டிவைடட் பை, இதை வந்து ஆட் பண்ணால் என்ன வரும், 60 + 20 80. ஓகேங்களா? இது கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 30 நாட்களிலும் அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களிலும் முடிப்பார் எனில் அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுவும் 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை என்ன தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பாய் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்லேயும் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா 9 டேஸ்லேயும் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. சேம் ஒர்க்கை பாய் வந்து 3 டேஸ்லேயும் கேர்ள் வந்து 9 டேஸ்லேயும் முடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ரைட்டா? சேம் அதே கொஷின்ஸ் தானே. அப்போ இங்கே என்ன பண்ணணும், மேலே இருக்கிற இந்த 2 வேல்யூவும் வந்து மேலே மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணால் என்ன வரும், 9 + 3 12ன்னு கிடைக்கும். இப்போது இது கேன்சல் பண்ணிக்கலாமா, 3ஆல் கேன்சல் பண்ணால் 1, 4 12, அப்போ கீழே 4, மேலே வந்து 9 இருக்குது, கீழே 4 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் வந்து ஆன்சர் வந்து எப்படி, இது இந்த மாதிரியே கொடுத்துருந்தா ஆன்சர் நீங்கள் 9/4ன்னு எழுதலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டேஸ் கணக்கில் தானே கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் எழுதியிருக்காங்க ஆன்சரு. ஸோ நம்ம அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 9/4 எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னா, இங்கே ஆன்சர் டிவைட் பண்ணுங்கள். 9 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டா? அப்போ 9ல் எத்தனை 4 இருக்குது, 2 4 இருக்குது, 2 8, பேலன்ஸ் என்ன இருக்குது, ரிமைண்டர் 1. இப்போது ரிமைண்டர் 1ங்கிறது 4ஆல் டிவைட் ஆகாது, அப்படியா? அப்படி தானே. அப்போது நமக்கு மேலே என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. நம்ம எதால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதை வந்து கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கான. அப்போ ஆன்சர் என்ன, 2 × 1/4. ஒரு ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா?
4ஆல் டிவைட் பண்ண சொன்னால் 2 நாள் 2 8, ரிமைண்டர் வந்து 1 இருக்குது. 2 8, ரிமைண்டர் வந்து 1 இருக்குது இல்லையா, அதை மேலே போட்டுக்கணும். எதால் டிவைட் பண்ணுறோமோ அது கீழே போட்டுக்கணும். அவ்வளோதான், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. மோஸ்ட்லி இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி ஆன்சர் வர மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணுவோம். சிம்பிள் மிஸ்டேக் தான், இது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆன்சர் வர மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.